வணக்கம் வாங்க இன்னைக்கு தீபாவளிக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப நம்ம ஈஸியான அப்புறம் நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கிற ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்படியே முந்திரி ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி காஜு கட்லி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நமக்கு செலவு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட்ஸ், ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி கூட இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க வீட்டில். நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கிற ஏழைகளின் முந்திரி வேர்க்கடலைங்க, அதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேங்க. அதில் 2 கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும் நல்லா. ஏன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு செவுக்கக்கூடாது. பருப்பு வந்து நமக்கு வெள்ளையாகவே இருக்கணும். மேலே அந்த தோல் வரணும், அதுக்காக நம்ம வறுக்கிறோம். நமக்கு கொஞ்ச நேரம் வறுத்தாவே நமக்கு தோல் வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம கையால் எடுத்து உரிச்சு பார்த்தோம்னா பருப்பை நமக்கு தோல் வருதுன்னா நம்ம உடனே எடுத்துடணும். பருப்பு நமக்கு நல்லா வெள்ளையாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டோடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்ட்ரக்சரு டேஸ்ட்டும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து கொட்டிட்டு நம்ம ஆற வச்சுட்டு தோல் எடுத்துக்கலாம். எல்லா பருப்புலையும் எடுத்து உரிச்சிட்டு இதை மாதிரி ஒரு கரண்டியால் நம்ம ஜலிச்சிக்கலாங்க. தோல் நமக்கு இதில் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். பருப்பு நீட்டும், கீழே தோல்லாம் கொட்டிடும். நமக்கு எல்லா பருப்பையும் நான் தோல் எடுத்துட்டு நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ இந்த பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இப்போ ஜலிக்கிறதுக்கு சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு ரொம்ப நைஸுக்கு அடுத்தது கொஞ்சம் ஒரு கண் இருக்குள்ளங்க, அந்த கண் அளவுக்கு சல்லடை எடுத்துக்கலாம். நம்ம ரவை சலிக்கிற சல்லாடைங்க அது அதை எடுத்துக்கிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதில் கொட்டி நம்ம சலிச்சுக்கலாம். நம்ம சலிச்சுட்டு திரும்பியும் அதில் வர திப்பியை இன்னொரு தடவை போட்டு அரைச்சிட்டு திரும்பியும் நம்ம சலிக்கணுங்க. நமக்கு சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பூவாட்டம் வந்துடும். நமக்கு சலிச்சாச்சுங்க. செகண்ட் டைமும் நமக்கு நல்லா க்ளீனாக வந்துருச்சு பாருங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நல்லா பூவாட்டம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், மில்க் பவுடர் சேர்த்துக்கலாங்க. மில்க் பவுடர் சேர்க்கும் போது நமக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்மளா சாஃப்டாக நம்ம வாயில் வச்சோன்னு நமக்கு நல்லா கரையிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு பேனில் 2 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை நம்ம நல்லா ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கம்பி பதம், ஒத்த கம்பி பதம் வரணுங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் ஃப்ளேவர் அடிக்கும் நமக்கு வரும். இப்போ நல்லா ஸ்டவ் நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை மாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாங்க. நல்லா கைவிடாமல் நம்ம நல்லா கலக்கணுங்க. கலந்து விடணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்டவ்வில் வச்சு கலக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஒரு 4 நிமிஷம் தாங்க ஆகும் நமக்கு கலந்து விடுறதுக்கு. நமக்கு வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா வறுத்து அந்த தோல் எடுக்கிறது தான் நமக்கு வேலை. மற்றபடி இதில் வறுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் தான் நம்ம வறுப்போம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இந்த மாதிரி நமக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கீழே ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர்லனா ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கிங்க. இதை மாதிரி ரிபன் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கீழே அப்படியே விழுந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா எடுத்து சைட்லலாம் எடுத்து விட்டு கலந்து ஒரு கரண்டி வச்சு கூட நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. ரொம்ப அழுத்திலாம் மசியணும்னு இல்லை, லேசாகவே எடுத்து விட்டு மசிச்சோம்னாவே நமக்கு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் அதை மாதிரி நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நான் ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிவிடலாம். இப்போ முன்னாடி விட்டதுக்கும் நான் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கொஞ்சம் இறுகுன போல் வந்திருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வேற ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுட்டு சப்பாத்தி உருட்டுறதை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். லேசாக அப்படியே தடவிக்க வேண்டியதாங்க. இப்போ கத்தி வச்சு நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ பீஸ் எடுத்துடலாம். பீஸ் பாருங்கள் நல்லா ஈஸியாக எடுக்கவே வந்துடும். நீங்கள் பட்டர் பேப்பர் அப்படியே கவுத்து போட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லா பீஸுமே கீழே வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.